ரைட். ஸோ இன்றைக்கு நாம கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு நான் பார்க்க போற விஷயம் ஒரு டோம்ல வந்து ஒரு ஒரு HTML எலிமெண்ட்டை சரியா ஆட் பண்றதுக்கும் சேஞ்ச் பண்றதும் எப்படி, ரைட்? அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்றதும் அதை சேஞ்ச் பண்றது ரிமூவ் பண்றது போன்ற விஷயங்களை பார்ப்போம். HTML add அண்ட் சேஞ்ச் HTML. சரி, எப்படி நான் ஒரு HTML வந்து ஆட் பண்றது என்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்கிறேன், ஒரு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை சர்வ் பண்ணிட்டு இதில் வந்து நான் ஒரு சர்வ் பண்ணிட்டு நான் குறிப்பிட்ட ஒரு 4 டிவ் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ div டாட் பாக்ஸ் இன்ட்டு ஒரு 3 இதுக்கு 1 2 3 என்று கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3. ஸோ ரைட். ஸோ நான் வந்து இப்போ HTML வந்து எழுதுறேன். டாட் div with background color aquamarine. இப்போதைக்கு background color aquamarine, height 125 pixel, border 2 pixels, solid black. ரைட். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிடுவோம். இதில் கலர் தேவையில்ல. ஓகே. ஃபோன் சைஸ் ஒரு 4M கொடுமா. 4M padding 0. ரைட். ஹைட் சரி. ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு 4 எலிமெண்ட் வந்து நான் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிக்கொள்கிறோம் நம்மளோட இதுகளுக்கு தேவைக்காக. மாஜி டாப் வந்து 20 பிக்சல் போடுறேன். லைனில் பண்ணால் ரைட். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு இதில் இப்போ ஒரு HTML எலிமெண்ட்டை வந்து இப்போ நாம இது வரைக்கும் எப்படி நான் ஆட் பண்ணுவோம், டிரெக்டாக போய் HTML இதில் போயிட்டு நாம டைப் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹெடிங் வேணுமென்றால் இப்போ இവിടുത്തെ போயிட்டு என்ன செய்வோம், டேக்ல H1 ரெண்டு H1 அப்படி போட்டுட்டு பிறகு அதில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் JavaScript Q2 என்றால் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஹெடிங் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எப்படி நீங்கள் மேனுவலாக வந்து நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணுறீங்க ஒரு ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் டிரெக்டாக வந்து சரி. பட் உங்களுக்கு ஒரு தேவை வருது, ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டிய வருது, உங்களுக்கு ஒரு ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும்னு வைங்க. எப்படி ஆட் பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து நம்ம 5 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஸ்டெப் 1 வந்து கிரியேட் அன் எலிமெண்ட். கிரியேட் த எலிமெண்ட். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 ஆட் அட்ரிபியூட்ஸ். இப்போ அதுக்கு தேவையான அட்ரிபியூட்ஸ் என்ன தேவைன்னா நீங்கள் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஆட்
attributes or properties. Properties. So step 3, ரைட், ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வீங்க, ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு வந்து ஏதாச்சும் ஒரு அட்ரிபியூட்ஸோ ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன செய்வீங்க, அதுக்கு கொடுப்பீங்க அந்த எலிமெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதை வந்து நீங்கள் டோமில் வந்து அப்பெண்ட் பண்ணணும், சேர்க்கணும். அப்பெண்ட் எலிமெண்ட், append element to DOM. append element to DOM. ரைட். அடுத்தது வந்து கடைசி ஸ்டெப் வந்து ரிமூவ் பண்ணுவோம். சரிதானே? இது மூணும் வந்து அவன் ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அப்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு பிறகு எப்படி ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் த எலிமெண்ட். ரைட், ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெடிங் ஒன்று நாம் என்ன செய்ய போகிறேன், நாம் கிரியேட் பண்ணணும். சரியான ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும், ஒரு ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்ணுறேன். const நியூ h1. ரைட், நியூ h1 ஒரு ஹெடிங்கை கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நான் சொல்ல போகிறேன் எங்கே கிரியேட் பண்ணணும். இதை நான் டாக்குமெண்ட்டில், நம்மள்ட்ட டாக்குமெண்ட்டில் கிரியேட் எலிமெண்ட் ஈக்குவல் h1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, எனக்கு ஒரு h1 எலிமெண்ட் வேணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், கிரியேட் பண்ணுறேன். எப்படி கிரியேட் எலிமெண்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட், கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இதுக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் தேவைண்டால், சரியா? இப்போ இது இந்த h1க்கு என்னென்ன ஏதாச்சும் அட்ரிபியூட்ஸோ ப்ராப்பர்ட்டி தேவைன்னா ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுவோம், நியூ h1ன்ற நம்மளோட ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து நான் சொல்கிறேன் டெக்ஸ்ட் கண்டென்ட். இந்த ஹெடிங் டேக்குக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் தேவை. இது இந்த திஸ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், இதே எடுப்போமே, காப்பி. எனக்கு இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் தேவை. நான் இதில் இங்கே போய் ரிமூவ் பண்ணி விட்றேன்னா. ரைட், இப்போ என்ன செஞ்சிட்டேன், இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ரைட், நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு ஒரு கலர், நியூ டெக்ஸ்ட்ல கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் என்றால் நியூ டாட் ஸ்டைல் டாட் கலர் ஆட் பண்ணுறேன். ரைட், ஸோ ஈக்குவல் டொமேட்டோன்ற கலர் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பேசிக்காக வந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அட்ரிபியூட் செட் பண்ணிங்க. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். முதல் நம்ம டோமில் கொண்டு அப்பெண்ட் பண்ணுறதுக்கு முதல், சேர்க்கறதுக்கு முதல் நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் இதில் அவுட்புட் என்ன வருதுண்டு. இப்போ என்னென்ன இது ஆப்ஜெக்ட், இந்த அட்ரிபியூட்ஸ்லாம் சேர்ந்துருக்கு என்று பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே போய் இன்ஸ்பெக்டில் பார்க்கேன். கன்சோலில் ரைட், பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் h1 எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட்டுக்கு நான் கொடுத்த ஸ்டைல் கலர் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து ஆட் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும், இதை நம்மட டோமோட போய் அதை இணைக்கணும். எது நம்மளோட டோம், இதான் வந்து நம்மளோட டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இவரோட வந்து நான் அதை இணைக்கணும். அதை எப்படி இணைக்கிறது என்றால், ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், கால் பண்ணுறேன் டாக்குமெண்ட் டோமை கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற பாடியை, நான் பாடியில் நான் இது செய்யணும், இணைக்கணும். அப்போ பாடி டாட் அப்பெண்ட் என்றால் இந்த பாடியோட நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கன்றவன் சொல்லலாம், இணைச்சு கொள்ளுங்க. யார், நியூ h1ன்ற எலிமெண்ட்டை. இப்போ நான் சர்வ் பண்ணுற பட்சத்தில் எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஹெடிங் வந்து அப்பெண்ட் ஆகுது. அப்போ எவ்வளோத்த அப்பெண்ட் ஆகுது, நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேனாக இருந்தால் எலிமெண்ட்ஸில் பாடியை பார்த்தால் எங்கே அப்பெண்ட் ஆகிருக்கு, ரைட், இந்த இருக்கு. நம்மட மேலே டிவ்ல இருந்து வந்து கீழே h1ன்ற இது வந்து அப்பெண்ட் ஆயிட்டு எங்க நம்மட டோமில் வந்து அப்பெண்ட் ஆயிட்டு. ஸோ இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இல்லை எனக்கு அப்பெண்ட் ஆயிட்டு, ஆனால் பட் இது வந்து என்ன என்ன நடக்குது, டாப் டு
டாப் டு பாட்டம் தானே கோட் ஒர்க் பண்ணுது, அதால எண்டில் வந்து append கொடுத்தோன்னே எனக்கு அட் ஆகுது. ஆனால் எனக்கு இப்படி அட் ஆகக்கூடாது. எனக்கு எல்லாத்துக்கும் முதல், எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில், பாடியோட தொடக்கத்தில் வந்து எனக்கு இது append ஆகணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், காப்பி பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறேன். சேம் இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ப்ரீபெயிண்ட். ப்ரீபெயிண்ட் இப்போ சர்வ் கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்மட டோம்ல வந்து அந்த பாடியில முதலாவது அந்த நம்மட அந்த எலிமெண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ பாருங்க, நான் வந்து HTML ஃபைல நான் எதுவுமே கொடுக்கல. நான் என்ன செய்யறேன், தனியா நம்மட ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு நான் என்ன செய்யறேன், நம்ம டோமை வந்து மேனிப்புலேட் பண்றேன். ரைட். ஸோ இது வந்து ஒரு வே எப்படி நாம கிரியேட் பண்றது. ரைட். ஸோ இது விளங்குதா? இது விளங்கிட்டா எப்படி கிரியேட் பண்ணி அப்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றன்றது. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் எல்லா ஸ்டைல்ஸும் கொடுக்கலாம். நியூ h1 டாட் ஸ்டைல் நீங்கள் தேர்ட் ஆட் பண்ணலாம். டாட் டெக்ஸ்ட் அலைன் கொடுக்கணும் இருப்பீங்க. டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் சென்டர். என்ன நடக்குது பாருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன செய்யுது தெரியுமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுது, பிறகு நாம கொடுக்குற இதுகளை வச்சு அவருக்கான ப்ராப்பர்ட்டி ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். பிறகு வந்து அதை கொண்டு போய் ப்ரீபெயிண்ட் பண்றார் எங்க, நம்மட டோமோட சேர்த்து. ஸோ இது விளங்குதா டீம்? ஸோ இதை வந்து எஸ் அதுக்கும் பாரு. ஆஃப்டர் ஒவ்வொரு டிவுக்கு பிறகு கொடுக்குற இப்படி எல்லா விஷயத்துக்கும் பாரு. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க எல்லாரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம யாரு கேட்ட, கலை கேட்ட கேள்வி. இப்போ இந்த டிவ்வுக்கு பிறகு எனக்கு இது அப்பெண்ட் ஆகுறேன்டா இப்படி ஒவ்வொரு டிவ்வுக்கு பிறகு. ஸோ இதை அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் தரலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, சேம். ஸோ இது வரைக்கும் ஒரே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ற மாதிரி எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், இப்போ இந்த இடத்துல அப்பெண்ட் பண்ற செக்ஷன், எலிமெண்ட்ல ஐ மீன் டோம்ல அப்பெண்ட் பண்ற செக்ஷன். இப்போ உங்களுக்கு எங்க வேணும், உங்களுக்கு இந்த டிவ் இந்த பாக்ஸ் ஒன்னுன்றதுக்கு பிறகு வேணும் என்றால் நீங்க என்ன செய்யலாம், முதல் அந்த பாக்ஸ் ஒன்னை செலக்ட் பண்ணணும். அவருக்கான ஐடி என்ன, பாக்ஸ் ஒன். நான் என்ன செய்யறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதுக்குள்ள வந்து கொடுக்க போறேன் என்னண்டு, நான் பாக்ஸ் ஒன் அண்டு பாக்ஸ் ஒன் அண்டு இப்போ டாட் அப்பெண்ட் டாட் அப்பெண்ட். இப்போ நான் இதுல யாரை கொடுக்குறேன், நியூ h1. இப்போ பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் வந்து இவரை செலக்ட் பண்ணிட்டு இவரோட அப்பெண்ட் பண்றேன். அப்ப இவரோட அப்பெண்ட் பண்ண நடக்கும், இவருக்கு பிறகு அந்த எலிமெண்ட் வந்து என்ன செய்யும், அப்பெண்ட் ஆயிரும். இப்போ சர்வ் பண்ணணும்னு பார்த்தால் வரல. ஏன் வரல? பாக்ஸ் ஒன். ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே, தேங்க்யூ. இது ஐடி. ஏன் இது இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்கு? சென்டர். இருங்க அண்ணா. This is JavaScript tutor. Okay. H1, new H1. ஆனால் ட்ரை பண்றேன். இவருக்கு முதல்
இதுங்க வரலாம் என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3. இந்த மேலே இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் இதை என்ன என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு வரேன். இதில் வந்து டிஃபால்ட் கொடுக்காம இதில் பாக்ஸ் 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 ஓகே. இந்த டிவ்வுக்கு நான் ஸ்டைல் பண்ணதெல்லாம் ஏதோ ஒரு எரர் ஒன்று வருது. இருங்க அப்போ இதை வந்து பேராகிராஃபுக்குள்ள நான் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சால் சரியாகும். எனக்கு இந்த இதுகளுக்காக தான் இந்த ஸ்டைலிங் அந்த ஃப்ரண்ட் என்றதே பிடிக்கல தெரியுமா. எங்கே என்ன பிரச்சனைன்ட்டு ரேஸ்லாம் பிடிக்கலாம். பிறகு ஸ்டைல் சீஸில் வந்து இதில் டாட் பாக்ஸ் வந்து மாற்றும். ஃபont சைஸ் ஓகே. ஃபont சைஸ் இதை ட்ரிம் பண்ணிட்டு ரைட் ரைட் ரைட். இதுதான் இஷ்யூ என்ன. ஓகே டி. ஸோ என்ன இஷ்யூ தெரியுமா, இதில் ஃபont சைஸ் 4 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ இப்போ இதில் என்ன என்ன செய்கிறோம், நம்ம அந்த பாக்ஸை கால் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்ன செய்கிறோம், இதை அப்பெண்ட் பண்ணுறோம். நியூ H1 அப்பெண்ட் பண்ணுறோம். ரைட். இப்போ இந்த டிவ்வுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், 4 ரெம். ரெம்ன்றது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் சைஸ். இப்போ இது என்ன செய்யும் என்றால் நம்மளோட நியூ H1 வரும். H1க்கு ஒரு டிஃபால்ட் சைஸ் இருக்குல்ல, அந்த H1 வச்சு கல்குலேட் பண்ணும். அப்படி கல்குலேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு போன்ற சைஸ் வந்து கூடும். போன்ற சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வடிவா இந்த டிவ் என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி அதில் இதை ஹைட்டை வந்து கூட்டிட்டு அதால அது என்ன நடக்குது, இது வந்து நம்மளுக்கு இது இவ்வளோ ஒரு டிவ் ஐ மீன் நம்மளுக்கு அப்பெண்ட் ஆகிருக்கும் அதே டிவ்வுக்குள்ள. பட் இந்த ஃபொண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆன வடிவா அவர் என்ன செய்யற, அலைன்மெண்ட்டை வந்து மாற்றி விடுறேன். ஸோ இதுல இருந்து 4 ஃபாண்ட் ரிம் மட்டும் எடுத்து விடுறேன். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது, எனக்கு இதே டிவ்வுக்குள்ள வந்து இப்போ சரியா வந்து அப்பெண்ட் ஆகுது ப்ரிப்பெண்ட். ஸோ இதே டிவ்வுக்குள்ள இந்த ஸோ அப்பெண்ட் ப்ரிப்பெண்ட் எப்படி என்றா ஒரு பேர் வாட் பார்டர் வரல. எந்த பார்டர் வரல தானே, இந்த இருக்கு இதெல்லாம் பார்டர் தான். ஸோ வேணுமெண்டா இதுகளுக்கு ஒரு மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சல் கொடுக்கணும். மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சல். ரைட். இப்போ பார்த்தீங்களா என்ன நடக்கும் தெரியுமோ, இப்போ இந்த அப்பெண்ட் ப்ரிப்பெண்ட் என்றாக்கள் என்ன செய்வார் என்றால் அந்த ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்போ பாடி இருக்குன்னா அந்த பாடியை பார்ப்பேன். பாடியில
அவரோட சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அதுல கடைசியா வந்து என்ன செய்வார், அப்பெண்டா வந்து அதுல பிளேஸ் பண்ணுவேன் யார, நாம கிரியேட் பண்ண எலிமெண்ட். ப்ரிபெண்டா அந்த பாடியில, அந்த அந்த பாடிக்கு தனியாக நம்ம செலக்ட் பண்ற அந்த பாடியில எல்லா சில்ட்ரனுக்கு மேல வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், டாக்குமெண்ட் எலிமெண்ட் பாக்ஸ் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு ப்ரிபெண்ட்ன்றோம். அப்போ பாக்ஸ் ஒன் யாரு, இந்த டிவ். இந்த டிவ்ல யார் இருக்க, இப்போதைக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்கு. அப்ப அதான் அவரோட சில்ட்ரன். அப்ப அவரோட சில்ட்ரனுக்கு முதல் வந்து என்ன செய்யணும், நாம கிரியேட் பண்ண எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணணும். அதால வந்து என்ன, இந்த பேராகிராஃபுக்கு மேல இந்த H1 வந்து பிளேஸ் ஆகுது. ஸோ இதே வந்து ப்ரீபெண்ட் என்றால், அப்பெண்ட் என்றால் என்ன செய்யும், எல்லா அந்த சில்ட்ரன்ஸுக்கு கீழே வந்து பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் ஒன் கீழே வந்து இந்த H1 பிளேஸ் ஆகும். ஸோ அதாவது ப்ரீபெண்டா இவர் பாப்பர் டிவுக்கு வருவார், பாப்பர் இதை தானே செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செலெக்ஷனுக்குள்ள அவர் இருக்கிற சைல்டு எல்லாருக்கும் கீழ் சைல்ட்ல வந்து கடைசி சைல்டை வந்து யாரை நாம கிரியேட் பண்ண எலிமெண்ட் ஆட் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து அப்பெண்ட் அண்ட் ப்ரீபெண்ட். ரைட். ஸோ இது பாக்ஸ் டூ என்றா பாக்ஸ் டூக்கு போயிடும். ரைட். பாக்ஸ் த்ரீ என்றா பாக்ஸ் த்ரீ என்ற எலிமெண்ட்டுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற சில்ட்ரனுக்குள்ள லாஸ்ட் சில்ட்ரனை வந்து இதை ஆட் பண்ணுவேன். ஸோ இது விளங்குதா இப்போதைக்கு? கலையன் தயுரன் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி விலங்குல அடிச்சு சொல்லுங்க, திருப்பி ஒருக்கா நான் விளங்கப்படுத்துறேன். தயுரனுக்கு விளங்குதா? எகெயின் அப்பெண்ட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வரணும். இப்போ இது வந்து என்ன நான் படிக்கிறேன், ஒரு எலிமெண்ட்டை HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி அப்பெண்ட் பண்ணுறது. ரைட். ஸோ அதாவது எப்படி நம்மளோட ஃபைலில் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம், எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம், அது ஈஸி விளங்கிட்டு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கான அட்ரிபியூட்ஸ் அல்லது வந்து இதுகள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எது தேவையோ அதை ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஆட் பண்ணிட்டீங்க, அதுவும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல அதை அப்பெண்ட் பண்ணணும், உங்களுக்கு எந்த இடத்துல தேவை. இப்போ உங்களுக்கு பாடி சரிதானே, இப்போ பாடி என்ற டேக் எடுத்தா அந்த பாடியில வந்து உங்களுக்கு லாஸ்டா வேணுமென்றால் அப்பெண்ட், அதாவது இந்த இருக்கிற கண்டனோட அது இணைச்சுக்கோள் என்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்பெண்டா இருக்கிற கண்டனோட, ஐ மீன் இருக்கிற சில்ட்ரன்ஸோட கடைசி சில்ட்ரனை வந்து அவர் என்ன செய்வார், ஆட் ஆகுவார். இதே இது வந்து ப்ரீபெண்டா இந்த பாடியோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வந்து இவர் என்ன செய்வார், அந்த டோம்ல வந்து பிளேஸ் ஆகுவார். ரைட். இப்போ இது வந்து இது பாடிக்கு. ஸோ பாடி வந்து இந்த இது அப்பெண்ட் அண்ட் பாடி. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கால் பண்றோம், அதுல பாடியை செலக்ட் பண்றோம், அதுல சொல்றோம் கடைசி எலிமெண்டா இதை ஆட் பண்ணு. இது பாடியை கால் பண்றோம், பாடியில கடைசி எலிமெண்டா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா ஆட் பண்ணு. இது ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவ் இருக்கு, அந்த டிவ்வுக்கு உள்ள இது வந்து என்ன, ஃபுல் பாடியை தான் இது கன்சிடர் பண்ணோம். என் டாக்குமெண்ட் பாடியை செலக்ட் பண்ணி தான் அவருக்கு தான் அப்பெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். பாடியில கடைசி, பாடியில முதலாவதா. இப்ப உங்களுக்கு அடுத்தது வரும்போது குறிப்பிட்ட ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு அதை இணைக்கணும் மாட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எந்த எலிமெண்ட்டுக்குள்ள நீங்க இந்த இதை அப்பெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அவரை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்யறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி சொல்லி அந்த எலிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன செய்யறேன், மூணாவது டிவ்வை வந்து செலக்ட் பண்றேன். இப்ப அந்த டிவ்வுக்குள்ள கடைசி எலிமெண்டா ஆட் பண்ணணும்னா அப்பெண்ட், முதல் எலிமெண்டா வந்து ஆட் ஆகணும்னா ப்ரீபெண்ட். ரைட். ஸோ இது எப்படி இது ஆட் ஆகும் என்றால், இதுக்குள்ள முதல் அப்பெண்ட் என்றால் கடைசி எலிமெண்ட் இவிடத்தை வந்து H1 சொல்லி இப்படி அட் ஆகும். இதே இது ப்ரீபெண்ட் என்றால் இதுக்குள்ள இவிடத்தை அட் ஆகும். இதே வந்து பாடியை செலக்ட் பண்ணி அப்பெண்ட் கொடுத்தால் உங்களுக்கு இங்க வந்து அட் ஆகும். இதே இது ப்ரீபெண்ட் கொடுத்தால் இங்க அட் ஆகும். இப்போ விளங்குறா தயிர் எனக்கு? விலங்கலாட்டி திருப்பி கேளுங்களா, திருப்பி சொல்றேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இது உங்களுக்கு பிடிபடும். நாளைக்கு கேலை கேட்டது வந்து இந்த டிவ்வுக்கு பிறகுண்டா, ஐ மீன் இந்த டிவ்
ஃபுல்லா க்ளோஸ் ஆயின அப்புறம் இந்த ரெண்டு டிவுக்கு நடுவில் அப்படியா கட்டது கிளை கட்டாப்பதியே ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிவுக்கு பிறகு கொடுக்குறேன்டா. ஆ right. நீங்க கேட்டு இப்படியா இந்த ஒரு டிவ் முடிஞ்சு அடுத்த டிவ் அந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து எப்படி ஆட் பண்றேன்டா அது பார்ப்போம். இப்ப பார்க்க போறோம் அதே கேட்டது கிளை. ரைட் அதையும் பார்ப்போம். இப்போ நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரேன். ட்ரை பண்ணுங்க, நம்ம திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 8:15 அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், 15:16 அப்படி. ஸோ நான் அடுத்ததையும் கையோட சொல்றேன், சின்ன ஒரு விஷயம், அப்போ நீங்கள் ஒத்தரையா ட்ரை பண்ணலாம். இப்போ யாருக்கு நம்ம கலை கேட்ட இந்த ஒரு பாக்ஸுக்கு பிறகு ஒன்றை நீங்கள் ஆட் பண்ணணுமாக இருந்தால் ரைட். ஸோ சின்ன விஷயம், இப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்றால் நாம் என்ன செய்யலாம், அப்பெண்டன்ட் கொடுத்தா டிரெக்டாக இந்த பாக்ஸுக்கு பிறகு வரும். சரியா? இல்லாட்டி பாக்ஸுக்கு பிறகு இப்போ வேற இன்னொரு எலிமெண்ட் இருக்குன்றால் நாம் என்ன செய்வோம்னா அந்த எலிமெண்ட்டை நாம செலக்ட் பண்ணுவோம். சரியோ? ஸோ நான் எடுத்து நான் கொடுக்கேன் டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுவோம். பாக்ஸ் 2 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, document dot get element by id, get element by ஸோ இதை எடுக்கனே காப்பி பண்ணி பாக்ஸ் 2 செலக்ட் பண்ணுறேன். ஏன் இப்போ பாக்ஸ் 1க்கு பிறகு வேணுமென்றால் நான் என்ன செய்யலாம், இந்த பாக்ஸ் 2க்கு முதல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து டாக்குமெண்ட், இப்போ தான் அப்பெண்ட் பண்ண போகிறேன், டாட் பாடி, பாடியில் டாட் இன்சர்ட் பிஃபோர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இன்சர்ட் பிஃபோர். ரைட். இதில் வந்துட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஆட் பண்ண வேண்டிய எலிமெண்ட், முதலாவதா வந்து ஆட் பண்ண வேண்டிய எலிமெண்ட், ரெண்டாவதா எந்த எலிமெண்ட்டுக்கு முதல் ஆட் பண்ணணும்ன்றது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொடுக்க வேண்டியது ஆட் பண்ண வேண்டிய எலிமெண்ட். எது ஆட் பண்ண வேண்டிய எலிமெண்ட்? நியூ h1. ரெண்டாவதா பாஸ் பண்ண போகிறது எந்த எலிமெண்ட்டுக்கு முதல். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன இதை கொடுக்கலாம், இந்த பாக்ஸ் 2க்கு முதல் தானே இருந்தது, அப்போ இந்த பாக்ஸ் 2 என்ற எலிமெண்ட் நான் பாஸ் பண்ணுற இடத்து. ரைட். இப்போ சேவ் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கு பாருங்க, பாக்ஸ் 2க்கு முதல் வந்து நம்மளுக்கு இது அப்பெண்ட் ஆகுது. இப்போ இந்த பாக்ஸ் 2க்கும் பாக்ஸ் 3க்கும் இடையில தேவைண்டால் பாக்ஸ் 3க்கு முதல், இப்போ நான் ஐடியில் 3 கொடுக்க, இப்போ சேவ் பண்ணால் பாக்ஸ் 3க்கு முதல். இதே இது வந்து பாக்ஸ் 1க்கு மேலண்டால் பாக்ஸ் 1க்கு மேலே, பாக்ஸ் 1க்கு முதல். ஸோ இப்போ விளங்குதா கலை எப்படி 2 எலிமெண்ட்டுக்கு நடுவில் ஆட் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம், இப்போ ஆட் பண்ண எலிமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியும் எலிமெண்ட்டை, அந்த எலிமெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண தெரியும்,
இப்போ அதை வந்து அப்பெண்ட் பண்ண தெரியும் உங்களுக்கு. இதில் இருக்கிறது எத்தனை மெத்தட்? 4 மெத்தட் தான். ஒன்று அப்பெண்ட், ஒன்று ப்ரிப்பெண்ட், அதுக்கு பிறகு இன்செர்ட் பிஃபோர். இந்த மூணு தான் இருக்கு. இந்த மூணையும் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு டோமில் வந்து ஒரு மேனிப்புலேஷன் செய்யலாம். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறது? நான் இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? கால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை நான் எந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல இருந்து தான் ரிமூவ் பண்ணலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாடியில் ஆட் பண்ணியிருக்கேன். பாடி டாட் இந்த இடத்துல நான் என்ன சொல்றது மாதிரி ரிமூவ் சைல்டு. பாடியில சைல்டு தானே நாம ஆட் பண்ணது ஒரு எலிமெண்ட். அப்போ ரிமூவ் சைல்டு யாரை நான் ரிமூவ் பண்ணணும்? நியூ H1. ரிமூவ் சைல்டு நியூ H1. இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தால் நம்ம கிரியேட் பண்ணப்பட்ட எலிமெண்ட் என்ன செஞ்சிடும்? அப்படியே நம்மளுக்கு இல்லாம போயிடும். ஸோ இதே இது வந்து நீங்க இதுல அப்பெண்ட் பண்ணியிருந்தால், ஒரு டிவுக்குள்ள அப்பெண்ட் பண்ணியிருந்தால், இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இதை நான் அப்படியே காப்பி பண்றேன். பாடிக்கு பதிலாக நீங்க என்னத்தை செலக்ட் பண்ணி எடுக்கணும்? எலிமெண்ட்டை எந்த எலிமெண்ட்டுக்குள்ள ஆட் பண்ணீங்களோ அந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு சொல்லணும் அதுக்குள்ள இருக்கிற சைல்டு நியூ H1 என்ற எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணு. அப்போ என்ன நடக்கும்? ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ விளங்குதா கிளையன் தைரனுக்கு எப்படி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றேன்? தைரனுக்கு விளங்கிட்டா? டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க விளங்கிட்டேன்டா. அப்படியே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நான் 8:19 தானே, ஒரு 8:25 வரைக்கும் டைம் தரேன். ட்ரை பண்ணி பாருங்க. கலைய ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஒரு டிவ்வை வந்து நம்ம ஆல்ரெடி மெனுவில் கிரியேட் பண்ண டிவ்வை வந்து இப்படி இது செய்யலாம்ட்டு. ரைட். அது நான் அதை இதுவரையும் செஞ்சதில்லை. நான் ஒரு ஐடியா ஒன்று செஞ்சு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கேன். அப்படி செய்யலாம் ஒரு பார்க்கேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதில் வந்து கொடுக்கன் box1 கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து வாங்குறேங்கட்டு கன்ஸ்டில் box1ல வந்து வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு இதில் வந்து டாக்குமெண்ட் பாடியில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பாக்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணால் ரைட் ரிமூவ். என்ன செஞ்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். எலிமெண்ட்டை கெட் எலிமெண்ட் பை ஐடி அண்டு பிறகு என்ன செய்கிறேன்? டாக்குமெண்ட்டில் பாடியில இருந்து ரிமூவ் சைல்டை யூஸ் பண்ணி என்ன செய்கிறேன்? நான் box1 வந்து ரிமூவ் பண்ணி விடுறேன். விளங்கிட்ட கலை? எப்படி ஒரு நம்ம HTML வந்து நாம டிஃபால்ட்டாக கோட் பண்ணதை வந்து அது என்ன செய்யும்? எகெயின் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு இது ஆட்டோவாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணுங்களா டீம் இதை? இது கன்செப்ட் விளங்கிட்டா சரி, சின்ன விஷயம் தான்.
ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு. இதில் இப்போ ஒவ்வொரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றா ஏதாச்சும் ஒர்க் பண்ணலைன்னா டக்குன்னு கேளுங்க. ஸோ அதுக்காக தான் அந்த டைம் தரதா. எனக்கு ஒரு ஆள் வந்து செக் பண்ணி சொல்லுங்க. நம்ம கீபோர்டில் இந்த எமோஜிஸ் வந்து எடுக்கலாம்ல. ஸோ அந்த எமோஜிஸ் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்ன? தயிர் எனக்கு இல்லாட்டி கலைக்கு தெரியுமா? மறந்துட்டேன் அந்த எமோஜிஸ் வந்து எடுக்கிறதுக்கு. விண்டோஸ் ப்ளஸ் என்ன இதுங்க பார்ப்போம். HTML போயிட்டு இதில் விண்டோஸ் ப்ளஸ் வரலே. என்ன நடந்தது? விண்டோஸ் மைனஸ் விண்டோஸ் ஜூம் ஆயிட்டு எனக்கு. அரே, நானும் நம்பி கேட்டனே. ஃபுல் ஸ்டாப். ரைட் ரைட், வெயிட் பண்ணு. இதில் விண்டோஸ் ஃபுல் ஸ்டாப். ரைட், ஓகே ஓகே. ரைட், அடுத்த ப்ராக்டிக்கலுக்கு தேவைப்படுமா? அதான் சொன்னேன், நான் மறந்துட்டேன். ஆக்சுவல் நான் தான் சொல்லி தந்தேன்றதே நான் மறந்துட்டேன். ம். ரைட் ரைட், அந்த அரோ அதுகள் சொல்றதுக்கு என்ன? அரோ லெஃப்ட் அரோ ரைட் அரோ அதுகளை எமோஜியில் எடுக்கிறதுக்காகமே. ஓகே ஓகே, இப்போ ஞாபகம் வருது. சரி, ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட். இது வந்து ஒரு எலிமெண்ட்டை எப்படி மேனிபுலேட், இதோட வந்து நம்ம டோம் பற்றின எல்லா விஷயமும் முடியுது. டோம் நேவிகேஷன்ஸ், டோம் மேனிப்புலேஷன்ஸ் எல்லா விஷயம் முடியுது. இப்போ நான் போக போகிற விஷயம் வந்து இந்த இருக்கா. இவரை கீழே வைப்போம். இவெண்ட் லிசனர்ஸ். ரைட். ஸோ இவெண்ட் லிசனர்ஸ் என்ன மாதிரி, எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன செய்யலாம்ன்ற விஷயங்களை வந்து உட பார்ப்போம். ஸோ இவெண்ட் லிசனர்ஸ்ன்றது வந்து ஒரு நம்மளோட வெப் பேஜில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறாள் தான் இந்த ஈவெண்ட் லிசனர்ஸ்வாங்க. சோண்டு வந்து மவுஸை கொண்டு போனால் அது ஒரு ஈவெண்ட். மவுஸில் அந்த ஒரு இடத்த கொண்டு போயிட்டு அப்படி எடுத்தால் அது ஒரு ஈவெண்ட். ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு ஈவெண்ட். கீயை ப்ரெஸ் பண்ண கீ எடுத்தால் ஒரு ஈவெண்ட். இப்போ கிளிக் பண்ணால் ஈவெண்ட். இதெல்லாம் வந்து என்ன, ஒரு இன்டராக்டிவ் வெப் பேஜஸ். சரி, வெப் பேஜஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்ஸ். சரி, ரைட். ஸோ இப்போ அடுத்து நான் ஒரு ஒரு எல்லா டிவையும் எடுத்துட்டு ஒரே ஒரு டிவ் மட்டும் இருக்கட்டும். டிவ் பாக்ஸ் ஒன்ன்றதை வச்சுட்டு இதில் போகிறேன். ஹாய் இமேஜ். ஸோ இமோஜி வடியே வராதோ? ஓகே, ஸோ இப்படி இருக்கட்டுமே. சேவ் பண்ணிவிட்டு ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்கு ஒரு HTCS சொன்னது பாக்ஸுக்கு. பாக்ஸ் ஹைட் ஒரு 300 பிக்சல். வித் வித் 300 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் அது 4M. அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் கலர் லைட் க்ரீன். லைட் க்ரீன். டாட் பாக்ஸா NID பாக்ஸ் ஒன். ஹேஷ்டேக் பாக்ஸ் ஒன்.
ரைட். ஒன் வெயிட். ஒன் வெயிட் ஒரு போல்ட். ஒன் வெயிட் போல்ட் டிஸ்பிளே ஃபிக்ஸ். எலிமெண்ட்ஸ் வந்து கீழே கீழே எடுப்போம். டிஸ்பிளே ஃபிக்ஸ், அலைன் ஐட்டம் சென்டர், text align center, size கொஞ்சம் பெருசாக்கும் 4.5. 300 pixel. Direction. டிவிக்கு வரலாம். ஹாய் என்றது இருக்கட்டும். ஓகே. சென்டர். கிளிக் மீ. border radius. border radius ஒரு 15 pixel. ரைட். ஒரு div ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க டக்குன்னு. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் போடுங்களேன். இப்படி ஒரு div ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அடுத்த சைடு ப்ராக்டிக்கலாக இது கொஞ்சம் தேவைப்படும். ஸோ இதை கிளிக் பண்ணால் இல்லாடி அடுத்தது வந்து இதை கீ ப்ரெஸ் பண்ணால் கீ அது எல்லாத்துக்கும் வந்து இந்த div வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வேணுமெண்டா உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணால் ஸோ விளங்காது. இது ஒவ்வொன்றா வந்து டைப் பண்ணி பார்க்க ஒவ்வொரு விஷயமா விளங்கும். கிரியேட் பண்ணிட்டீங்களா எனக்கு எஸ் போடுங்க. தையூரன் அண்ட் கேலை. இது கிரியேட் பண்ணுறீங்களா கேலை அண்ட் தையூரன்? எனக்கு ஒரு கிரியேட் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ரைட். எனக்கு அப்போ முடிய ஓகேன்னு போடுங்களா. தையூரன் என்ன மாதிரி கேலை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கான்.
ரைட், ஓகே. தவிரன் ஓகேவா? தவிரன் ரைட், ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இவெண்ட் லிசனர்ஸ். ஸோ இவெண்ட் லிசனர்ன்றது வந்து நம்ம வெப்ல நடக்க இன்டராக்டிவாக மாற்றுறதுக்கு கிரியேட் பண்ணுறது, ஒரு இன்டராக்டிவ் வெப் பேஜஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் தான் வந்து இந்த இவெண்ட் லிசனர்ஸ். ரைட், பார்ப்போம். இப்போ நான் ஒரு என்ன செய்ய போகிறேன், இதை கிளிக் பண்ணால் எனக்கு இதில் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ இதில் கிளிக் பண்ணுறன்றது ஒரு ஈவெண்ட். இப்போ ஒரு மவுஸ் மேலால் கொண்டு போகிறது ஒரு ஈவெண்ட், மவுஸை கொண்டு வெளியே எடுத்து வந்தால் அது ஒரு ஈவெண்ட். அதே மாதிரி இப்போ கீ ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு ஈவெண்ட். இப்படியான ஒவ்வொரு இன்டராக்டிவ்ஸ் இதுகளையும் வந்து லிசன்ஸை வந்து நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம் ஈவெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு விஷயம் ஓட்டுவா. ரைட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், நான் எலிமெண்ட் இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கு வந்து கன்ஸ்ட் இந்த இருக்கு, இந்த கோடை வந்து அப்படியே மாத்திரனே நம்ம வளமையாக செய்கிற மாதிரி கன்ஸ்ட் மை பாக்ஸ். இந்த பாக்ஸை தான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து எலிமெண்ட்டாக வந்து நான் பாக்ஸ் ஒன்னை செலக்ட் பண்ணி எடுக்கேன். ரைட். இப்போ இந்த பாக்ஸுக்கு தான் வந்து நான் ஒரு ஈவெண்ட் வந்து நான் என்ன செய்யணும், ஈவெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். சரியா? இந்த பாக்ஸுக்கு ஒரு ஈவெண்ட், இதை கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட், ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன செய்யும், நம்மளை வந்து வெப் பேஜோட ஒரு இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து பார்த்துட்டு இருந்தால் அது வந்து ஒரு ஸ்டாட்டிக். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணால் அது வந்து என்ன ஒரு டைனமிக் வெப்சைட். ஸோ இதை வந்து இன்டராக்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் நம்மளோட பாக்ஸில் மை பாக்ஸ் டாட் அட் இவெண்ட் லிசனர். இவெண்ட் லிசனர் இவன் வந்து என்ன வெயிட் பண்ணி கொண்டிருப்பார் நம்ம இவெண்ட்டுக்காக. ஸோ என்ன இவெண்ட். ஸோ இதில் ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஒன்று வந்து இவெண்ட் காமா கால் பேக். ஸோ ரெண்டு பேராமீட்டர்ஸ் என்ன, ஒன்று வந்து என்ன விதமான ஈவெண்ட் நடக்கணும். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து என்ன விதமான ஈவெண்ட் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க. ஸோ இதில் நான் சொல்கிறேன் கிளிக் ஈவெண்ட். இதை கிளிக் பண்ணால் அப்போ இதுக்கு நான் ஈவெண்ட் ஆட் பண்ணுறேன், என்ன கிளிக் ஈவெண்ட். ஸோ அடுத்தது வந்து ஃபங்க்ஷன். இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும், அப்போ இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் சொல்கிறேன் சேஞ்ச் கலர் ஒரு ஃபங்க்ஷன். சரிதானே? இப்போ நான் என்ன செய்யணும், இதை வந்து நான் இந்த எழுத போகிறேன், ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஃபங்க்ஷன் சேஞ்ச் கலர். இதில் பேராமீட்டராக என்னத்தை பாஸ் பண்ணுவோம் தெரியுமா, நான் ஈவெண்ட்டை நம்மளோட ப்ரௌசரில் ஈவெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ரைட். இப்போ நான் டீம் சும்மா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களா. கன்சோல் டாட் லாக் வந்து ஈவெண்ட் சேவ் பண்ணிட்டு பாருங்க, இன்ஸ்பெக்ட்ல போய் கன்சோல்ல இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஈவெண்ட் உண்டு. நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், இந்த பாக்ஸுக்கு என்ன ஈவெண்ட்டை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணால். அப்போ கிளிக் ஈவெண்ட்டை கொடுத்துருக்கேன் இவருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ண இங்கே பாருங்க, எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வருது, ஈவெண்ட் ஆப்ஜெக்ட். இதில் எல்லாமே இருக்கு பாருங்க, எவ்வளோ இருக்குன்னு ஹைட், ஒருத்தண்ட மவுஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, டார்கெட் எதை டார்கெட் பண்ணியிருக்கேன், நான் டிவ்வை பாக்ஸ் ஒன் அண்ட் ஐடி இருக்கிற டிவ்வை வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இதில் இதுகள் ஸ்க்ரீன் எக்ஸ், ஸ்க்ரீன் ஒய், பேஜ் அப்படியே எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவுட், அது அடுத்து எல்லா விதம் ஒரு ஈவெண்ட். என்ன கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். கீழே பாருங்க, ஒன் எரர், ஒன் கிளிக் பண்ணால் ஏதாச்சும் இருக்கா, நாம் என்னென்ன இருக்கோ அவ்வளவும் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஈவெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கோ அவ்வளவும் காட்டுது. அப்போ நான் இவருக்கு ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், என்ன கிளிக் பண்ணால் ஒரு ஈவெண்ட் ஒன்று ட்ரிகர் ஆகும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நான் இவர கலரை தானே சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் ட்ரிகர் ஆகின ஈவெண்ட் ஆப்ஜெக்டை டாட் பண்ணி கால் பண்ணி சொல்கிறேன் டார்கெட். நீ யாரை டார்கெட் பண்ணியிருக்கிறியோ அந்த டார்கெட் பண்ண வர்ற ஸ்டைல். ரைட். இவர் யாரை டார்கெட் பண்ணியிருக்கார், எந்த ஈவெண்ட், எங்கேருந்து இந்த ஈவெண்ட் வந்தது, நம்மளோட மை பாக்ஸை கிளிக் பண்ண வந்தது. அப்போ அவர் தான் அவரை டார்கெட். ஈவெண்ட் அந்த ஆப்ஜெக்ட் யார் டார்கெட்டாக கொண்டு வருவார், நம்மளோட மை பாக்ஸை. அப்போ அந்த மை பாக்ஸுற ஸ்டைல்ற
பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலரு ஈக்குவல் டொமேட்டோ. இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ போய் நான் கிளிக் பண்ண என்ன நடக்குன்னு பாருங்க. கிளிக் பண்ண எனக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆட் ஆகிட்டு. இப்போ என்ன நடக்குது? இதை கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வருவேன். ஸ்டைல் மார்ஜின் 30 பிக்சல். ரைட். ஸோ என்ன செய்கிறேன்? நான் கிளிக் பண்ண எனக்கு உடனே ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகுது. இப்போ நான் எகைன் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கிளிக் பண்ண உடனே நடக்குது, திருப்பி கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ எனக்கு இதுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் சேஞ்ச் ஆகணும் என்றால் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் சேஞ்ச் ஆகணும். அவுச். நல்ல ஒரு எம்என்ஜியை பார்த்து போடுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ண என்ன நடக்குது பாருங்க, நம்மளுக்கு அப்படியே டெக்ஸ்ட் கண்டென்ட் மாறுது. அப்போ இதை வந்து நாம சொல்லுவோம் ஒரு ஈவெண்ட் சொல்லுவோம். ரைட். என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ஈவெண்ட். ஸோ டீம் இது வந்து ஒரு மெத்தட். சரியா? நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து இதை கொடுக்கறது ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறது மெத்தட். ஸோ இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தானே டீம்? இது கால் பேக் ஃபங்க்ஷன் தானே? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? டிரெக்டாக நீங்கள் ஃபங்க்ஷனையே கால் பண்ணலாம். ரைட். ஸோ எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு வே எப்படி? நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து டிரெக்டாக வந்து இதுக்குள்ளே கொடுக்குறது ஃபங்க்ஷன். பட் இது வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு ஒன்னரோ ஃபங்க்ஷனாகவும் கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ ஒன்னரோ ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு? இது தேவையில்லை, நேம் தேவையில்லை. ஸோ பாஸ் பண்ணுற பேராமீட்டர் காமா. ஸோ ஒன்னரோ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன செய்கிறேன்? நான் டிரெக்டாகவே ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண. ரைட். அவுச். திருப்பி சேவ் பண்ணிவிட்டு திருப்பி கிளிக் பண்ண. ஸோ இது விளங்குதா டீம்? ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறேன் என்னண்டு? இது விளங்கிட்டா இல்லை திருப்பி இருக்க விளங்கப்படுத்தவா? ஈவெண்ட்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு திரும்ப இருக்கா சொல்லுங்கள். ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து வரேன். ஸோ ஈவெண்ட் லிசனர்ஸ்ன்றது வந்து என்ன? ஈவெண்ட் லிசனர்ஸ்ன்றது வந்து ஒரு இன்டராக்டிவ் வெப் பேஜஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை வந்து லிசன் பண்ணுறதா வந்து ஈவெண்ட் லிசனர்ஸ். ரைட். ஈவெண்ட்னா என்ன? நம்ம செய்கிற எல்லா இன்டராக்டிவ் செஷன்ஸும் ஈவெண்ட். இப்போ கிளிக் பண்ணுறது ஈவெண்ட்டாக இருக்கும், மவுஸை ஹோவ் பண்ணுறது ஈவெண்ட், மவுஸை எடுக்கிறது ஈவெண்ட், கீயை ப்ரெஸ் பண்ணுறது ஈவெண்ட். எல்லாம் என்ன? ஒரு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறீங்க, வெப் பேஜோட நீங்கள் இன்டராக்ட் ஆகுறீங்க, இதெல்லாம் வந்து ஈவெண்ட். இதை வந்து லிசன் பண்ணுறவர் தான் வந்து இந்த ஈவெண்ட் லிசனர்ஸ். ரைட். ஏதாச்சும் ஒரு பெர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்கலாம் வந்து ஈவெண்ட் லிசனர்ஸ். இப்போ நாம் வந்து ஒரு ஒரு பாக்ஸுக்கு இல்லை ஒரு பட்டனுக்கு ஏதாச்சும் ஒன்றுக்கு வந்து என்ன ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை ஆட் பண்ணணும் வைங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணணும். என்ன? இதை கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி மாற்றணும். இதை வந்து மவுஸால் கிளிக் பண்ணால் எனக்கு இதில் ஏதாச்சும் ஒரு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஒரு லாஜிக் கொண்டு ஒர்க் பண்ணணும்னு வைங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன்? நான் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி எடுக்கேன். எந்த எலிமெண்ட்டுக்கு நான் ஈவெண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணணும். சரிதானே? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்? டாக்குமெண்ட்டில் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஐடியை கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் பாக்ஸுக்குள்ளே. ரைட். பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்? மை பாக்ஸ் ஆட் ஈவெண்ட் லிசனர். அவருக்கு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறார் அவர். யாருக்கு? ஸோ ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வருமா அண்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட்டை கொடுக்குறேன். என்ன ஈவெண்ட் எனக்கு தேவை? இப்போ எனக்கு கிளிக் தேவையா? அப்போ கிளிக் அதை கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து அந்த ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த பாக்ஸில் அந்த ஈவெண்ட் நான் கொடுத்த ஈவெண்ட் நடக்கும் போது என்ன நடக்கணும்? அப்போ இஞ்சால வந்து நான் ஒரு ஒன்னரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன்.
நான் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்றேன், ஈவெண்ட். இதில் நடக்கிற ஈவெண்ட்டை பாஸ் பண்றேன். ரைட். ஈவெண்ட் வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டினா ஒரு ஈவெண்ட் வந்து கிளிக் பண்ணணும், ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வரும். அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நாம ஈவெண்ட் கிளிக் பண்ணக்குள்ள மவுஸ் ஒரு XY பொசிஷன் இருக்கும். அது எந்த எலிமெண்ட் டார்கெட் பண்ணியிருக்கு. டார்கெட்டா இப்போ நான் கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல எது டார்கெட் பண்ணியிருக்கு என்றது. சரி, இப்போ div1 அவர் தான் அவரோட டார்கெட். ஸோ அப்படியே எல்லா இதுவும் வந்து அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கும். அப்போ நான் அதை பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஈவெண்ட்டை கால் பண்றேன், ஆப்ஜெக்டை கால் பண்றேன். அதுக்குள்ள இருக்க டார்கெட் என்ற ப்ராப்பர்ட்டியை எடுத்து அவருக்கு சொல்றேன். அவர் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டைலை எடுத்து அந்த ஸ்டைலுக்குள்ள போய் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றேன், டொமேட்டோ. அதாவது கிளிக் பண்ணால் எனக்கு அவர் வந்து டொமேட்டோவா சேஞ்ச் ஆகணும். அதே ஈவெண்ட்டுக்குள்ள போய் அவர் டார்கெட் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்டுக்குள்ள போய் அவர் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள போய் நான் என்ன செய்யறேன், சேஞ்ச் பண்றேன், அவுட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன நடக்கும், நான் கிளிக் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், அந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகி அந்த ஈவெண்ட்ல நான் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். சேவ் பண்ணி போட்டு நான் கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குது, எனக்கு இதில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகி டெக்ஸ்ட் கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது விளங்குதா? இப்போ விளங்கிட்டா? தயிரோன் என்ன மாதிரி? தயிரோன் கன்ஃபார்ம் பண்ணுங்க, விளங்கிட்டா? ஃபர்ஸ்ட் பேர் என்ன மாதிரி? ஒன் மோர் டைம். ரைட். ஸோ இப்போ ஈவெண்ட்னு சொல்றது வந்து என்ன, நம்ம திருப்பி இருக்க சொல்ல முடியாது பாருங்களா. ஓ, ஒன் கிளிக் ஃபங்க்ஷன்ன்றதும் செய்யலாம், அதுவும் ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இது வந்து நம்ம கஸ்டம். இப்போ சில எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒன் கிளிக் ஈவெண்ட் வந்து இருக்காது. ஸோ இது வந்து நம்ம கஸ்டமராக ஆட் பண்ணுறோம். இப்போ கிளிக் மட்டும் இல்லையே, ஒன் கிளிக் வந்து ஒன் கிளிக். இப்போ இதில் நிறைய எல்லா ஈவெண்ட்டையும் கொடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட், கீ டவுன், கீ அப் பண்ணுற எல்லாம். இது கிளிக்ன்றது அதில் ஒரு வகையான ஈவெண்ட் தான். ஒன் கிளிக்ன்றது என்ன, தனியாக கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட். விளங்குதோ? ஸோ இது வந்து ஈவெண்ட் லிசனஸ் ஆட் பண்ணுறது நம்ம எந்த வித ஈவெண்ட்ஸையும் வந்து கொடுத்து கொள்ளலாம். ரைட். ஸோ ஈவெண்ட்ன்றது வந்து ஒரு பேஜோட யூசர் இன்டராக்டிவ் பண்ணுற இதுகளை வந்து சொல்லுவார் ஈவெண்ட். இப்போ கிளிக் பண்ணால் அது ஒரு ஈவெண்ட். இப்படி இப்போ மவுஸில் கொண்டு போனால் அது ஒரு ஈவெண்ட். மவுஸ் இப்படி எடுத்தால் ஒரு ஈவெண்ட். கீபோர்டில் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் ஈவெண்ட். இது எல்லாமே வந்து ஈவெண்ட். சரிதானே? இந்த ஈவெண்ட்டை லிசன் பண்ணுற ஆள் தான் வந்து ஈவெண்ட் லிசனர். இப்போ நான் ப்ரௌசர் ஒர்க் பண்ணக்குள்ள இந்த ஈவெண்ட் லிசனர் வந்து இருப்பார். ரைட். ஏதாச்சும் ஈவெண்ட் வருதான்னு செக் பண்ணிக்கொண்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த டிவ்வுக்கு, ரைட், இந்த டிவ்வுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணணும். இந்த பாக்ஸுக்கு எப்பயுமே ஒரு ஈவெண்ட் லிசனர் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார், பார்த்து கொண்டு இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு எடுக்கனே ஒரு டிவ் ஒன்று இருக்கு. இப்போ இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் சொல்லுமே, இந்த வாட்ச்மேன் இவர் தான் ஈவெண்ட் லிசனர். இவர் ஆட் பண்றார். இவர் வந்து என்ன செய்வார், நம்ம இது ஒர்க் பண்ணக்குள்ள, ப்ரொஜெக்ட் ஒர்க் பண்ணக்குள்ள வெயிட் பண்ணி கொண்டிருப்பார். இவருக்கு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து லிசன் ஆகுதா. அப்பனா இவருக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கேன், ஆட் பண்ணியாச்சு தானே, ஈவெண்ட் லிசன் ஆட் பண்ணிச்சு, இவருக்கு கொடுக்குறேன். இதை யாராச்சும் கிளிக் பண்ணால், இந்த ஈவெண்ட்ல கிளிக் பண்ணால் இந்த டிவ்வுட ஈவெண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் ஆகும் தானே. அந்த ஈவெண்ட்டை வச்சு அந்த டார்கெட்டை வந்து, ரைட், அதாவது பேசிக்காக வந்து இந்த டிவ்வை கிளிக் பண்ணால் என்ன செய்யணும், எனக்கு இதில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதுக்கு தான் நான் இந்த கிளிக்னு கொடுத்துட்டேன். இப்போ இவர் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார், யாராச்சும் கிளிக் பண்ணுறாங்க. யாரும் கிளிக் பண்ணால் உடனே என்ன செய்யும், ஒரு ஈவெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஈவெண்ட் அண்ட் ஆப்ஜெக்டுக்குள்ள நான் என்ன செய்கிறேன், போய், ரைட், அதுக்குள்ள இருக்கிற டார்கெட் வந்து யார், டார்கெட் இவர் தான் டார்கெட். ஒரு ஈவெண்ட்ற டார்கெட் வந்து யார், இவர் தான். ஏன், இவருக்கு தான் நாம ஈவெண்ட் லிஸ்னர் கொடுத்துருக்கோம். இவரோட டார்கெட் யாரு, இவர் தான் அந்த அவரோட டார்கெட். ரைட். அப்போ அவரோட டார்கெட்ல வந்து அவரோட ஸ்டைல யாரு, இவர் தான். இந்த டிவோட ஸ்டைலை வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணு. அவ இவர்கிட்ட சொல்றேன். இவர் என்ன செய்வார், வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார். ரைட், யாராச்சும் கிளிக் பண்றாங்களா, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் லிசன் ஆகுதான். உடனே கிளிக் ஆயின உடனே, ரைட், கிளிக் ஆயின உடனே இவர் பார்ப்பார் டார்கெட் யாரு, எங்க இருந்து இந்த ஈவெண்ட் நடந்தது. அப்ப உடனே அந்த டார்கெட்டுக்குள்ள பார்த்தா அவர் நம்ம மை பாக்ஸ். ஸோ அவர் கலருடன் என்ன செய்வார், நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி டொமேட்டோன்னு மாற்றி டெக்ஸ்ட் கண்டனை சேஞ்ச் பண்ணுவார். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து ஆட் ஆகுது.
ரைட்? இப்போ விளங்குதா? நான் என்ன செய்யறேன், ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு இவெண்ட்டை ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கு இப்போ விளங்கிட்டா? இப்போ இதே மாதிரி நான் இதே பாக்ஸுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு இவெண்ட் ஆட் பண்றேன். இது வந்து இப்போ மவுஸ் ஓவர். மவுஸ் ஓவர். மவுஸ் ஓவர்ன்றது மவுஸை கொண்டு போகக்குள்ள, அதுக்கு மேலால மவுஸை வந்து இப்படி மேலால இப்படி கொண்டு போகக்குள்ள என்ன நடக்கணும்? ஸோ இவர கலர் வந்து எல்லோ. மவுஸ் மேலே கொண்டு போகக்குள்ள எல்லோ ஆகி இவர்கிட்ட சொல்லணும், டோன்ட் டூ இட், என்ன கிளிக் பண்ண வேணாம் அண்டு. ரைட். ஸோ எகெயின் வந்து மவுஸ் அப்படி எடுக்கக்குள்ள வந்து எனக்கு எகெயின் கிரீன் கலர்ல வந்துடணும். அப்போ அதுக்கு வந்து கிரீன் கலருக்கு மாத்திட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்களா, நான் மவுஸ் மேலால் கொண்டு போறேன். மவுஸ் ஓவர் ஆகக்குள்ள என்ன நடக்குது பாருங்க, டோன்ட் டூ இட். ரைட் தானே? இதுதான். சரி, அப்படி இருக்கணுமே, கவனத்து டீட்டெயிலாக பார்ப்பேன். இப்போ மேலே பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன, மவுஸ் ஓவர். மவுஸ் ஓவர் பண்ணக்கூட என்ன நடக்குது, எனக்கு நம்ம ஈவெண்ட் லிசனர் இவரை வந்து ட்ரிகர் பண்ணுறார். வெயிட் பண்ணி கொண்டு இருந்த ஈவெண்ட் லிசனர் பார்க்க ரைட், மவுஸ் ஓவர் ஆகுது. ஓவர் ஆகக்கூட என்ன செய்யற, அந்த மவுஸ் ஓவர் ஆகிற ஈவெண்ட் யாரை டார்கெட் பண்ணுது, மை பாக்ஸை டார்கெட் பண்ணுது. அவரை ஸ்டைலுக்குள்ள போய் எல்லோவா மாத்திட்டு இப்போ நான் ஏன் நான் மவுஸ் வெளியே எடுக்கக்குள்ள வேலை செய்யலை. ரைட், இது மவுஸ் அவுட். எம்ஓயு மவுஸ் அவுட். மவுஸ் அவுட்னா மவுஸை வெளியே திருப்பி எடுக்கக்கூட. ரைட்? மவுஸ் ஓவர் அப்படி கொண்டு போகக்குள்ள இது வந்து மவுஸை வெளியே எடுக்கக்கூட. பார்த்தீங்களா, மவுஸ் ஓவர் ஒரு ஈவெண்ட், இது வந்து செகண்ட் ஈவெண்ட். ஸோ ஆன் கிளிக்ன்றது வந்து என்ன, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தவிர. பட் அட்லீஸ்ட் அட்லீஸ்னர் ஈவெண்ட் லிசனர் வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்து கொள்ளலாம். ஸோ கிளிக் தேவைன்னா கிளிக்கையும் கொடுத்து கொள்ளலாம். ஆன் கிளிக்ன்றது ஒரு இன்பில் ஃபங்க்ஷன். விளங்கிட்ட தவிர எனக்கு? ரைட். இப்போ பாருங்களா, இப்போ மவுஸ் ஓவர் கிளிக் பண்ணுறது அவுட், இப்போ வெளியே எடுக்கிறேன். மவுஸ் ஓவர் கிளிக் பண்ணுற அவுட். இப்போ கொஞ்சம் ஃபன்னாக போகுதுண்ணே கிளாஸ். கொஞ்சம் இப்படி இதாக செய்யக்குள்ள. ஸோ இப்போ விளங்குதா? இதை வந்து ட்ரை பண்ணி எடுங்க. ட்ரை பண்ணுங்களா, ரெண்டு ட்ரை பண்ணுங்க. 9 மணி ஆயிட்டுண்ணே. நம்ம ஒரு மூணே மூணு தியரி தான் பார்த்து நாம அதுக்கிடையில 9 மணி ஆயிட்டு. ஸோ நம்ம அடுத்ததையும் பார்த்துட்டு இவெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி எடுப்போமா? மிச்சத்தை நாம பண்ணா ரெக்கார்டிங்கோடையே சேர்த்து போட்டுடுறேன். நீங்கள் டக் டக்குன்னு ட்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சரியா? நான் இப்போ 8:30க்கு பிரேக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தேன்னா. ஸோ நம்மளுக்கு இன்னும் என்னென்ன பார்க்க இருக்கு, நோட் லிஸ்ட், அதர் சின்ன விஷயம், கிளாஸ் லிஸ்ட், ப்ராமிசஸ், வெயிட், இது ரெண்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஜேசன், இது ஒரு 10 மினிட்ஸ், 10-20 மினிட்ஸ் போகும். இது ஒரு 10 மினிட்ஸ், இது ஜஸ்ட் தியரி. இதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் போகும். ம். இப்படி செய்யும். இப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாவாஸ்கிரிப்ட் தானே, நான் இன்றைக்கு 4 ப்ராஜெக்டையும் தந்துட்டு அன்றைக்கு வந்து இதில் இருக்கிற இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நேவையும் இதையும் செஞ்சு அண்டே 2 ஹவர்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ரைட், இதை வந்து ட்ரை பண்ணுங்க டீம்.
ரைட். ஸோ இது வந்து மவுஸ் ஈவெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் கீபோர்ட் ஈவெண்ட்ஸ். கீ கீ அப், கீ டவுன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்களில் வச்சு எப்படி நாம லிசனர் ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து இவர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்கு பதிலாக எடுத்த கீ டவுன் கொடுக்க, கீ டவுன். ரைட். ஸோ இதில் இருக்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் கன்சோல் லாக் பண்ணி பார்க்கேன். ஈவெண்ட்டில் என்ன வருது, கீ டவுனை கொடுத்தா ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் என்னென்னத்தை கொண்டு வரேன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தால், கன்சோலை போய் பார்த்தால் கன்சோலில் எதுவுமே இல்லை. நான் என்ன எந்த ஒரு கீயுமே நான் ப்ரெஸ் பண்ணலை. இப்போ ஜஸ்ட் ஒரு அரோ கீ, டவுன் அரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். கீ டவுன் அட் லிசனர். இது நான் இந்த பாக்ஸுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சரி, டாக்குமெண்ட்டுக்கு நான் டாக்குமெண்ட்டில் வந்து கீ டவுன் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கீயை சும்மா ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு கீயை, அதாவது இங்கே வந்து தான் கிளிக் பண்ணணுமா, இங்கே வந்து ஒரு கீயை சும்மா ப்ரெஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட்டில். நம்ம இவரு கண்டிலே நான் ஏதாவது ஃபுல் டோமுக்கே வந்து ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வருது, ஆப்ஜெக்ட் ஒன்று வருது ஈவெண்ட்டில், கீபோர்ட் ஈவெண்ட்னு சொல்லி. இதில் பாருங்க என்னென்ன வருது, இஸ் ட்ரஸ்டட், ட்ரூ, என்ன கீயை நான் அமர்த்தியிருக்கேன், கீ அரோ டவுன் அமர்த்தியிருக்கேன். ஸோ வேறு என்னென்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இதே மாதிரி திருப்பி இன்னொரு ஈவெண்ட், இது வந்து அரோ சைட், அரோ ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு ஏ ப்ரெஸ் பண்ணுறேன் கீபோர்டில், ஏயை ப்ரெஸ் பண்ணோன்னே இன்னொரு கீபோர்ட் ஈவெண்ட் என்ன நடந்திருக்கு, கீ எந்த கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஏ என்ற கீ. கண்ட்ரோல் கீ ஃபால்ஸ், கண்ட்ரோலோட அமைத்திருக்கேனா இல்லை ஷிஃப்ட் கீயா, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த கீபோர்ட் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ஈவெண்ட் என்ற ஆப்ஜெக்டில் தருது. இப்போ நான் ஷிஃப்ட் எல் கொடுக்கேன், ஷிஃப்ட் தனியாக, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணக்குள்ள ஷிஃப்ட்டுக்கு தனியாக. ரைட். ஸோ அடுத்தது வந்து எல் அண்டா எல், கீ ஃபால்ஸ் டார்கெட் கண்ட்ரோல் கீ. ஸோ இது வந்து ஈவெண்ட். என்ன நடக்குது, நான் கீபோர்டில் வந்து ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணேன், கீ டவுன் அண்டா என்ன, கீயை ப்ரெஸ் பண்ணுறது, ரைட், அமர்த்துறது. ஸோ அதே வந்து கீ அப் பண்ணால் அதை ரிலீஸ் பண்ணுறது. இப்போ நான் கீ டவுன் பண்ணக்குள்ள ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஈவெண்ட் வந்து என்னத்தை கொண்டு வருதுன்னு பாருங்க, நம்மளுக்கு தேவையான எல்லா இதையும் கொண்டு வருது. ஸோ இதை வச்சு நாம் என்ன செய்வோம், நாம் மேனிப்புலேட் பண்ணுவோம் நம்மளுடைய. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீ டவுன் நான் என்ன செய்கிறேன், இதே மாதிரி காப்பி பண்ணி திருப்பி இருக்கா அப்புறம் கீ அப்புக்கு பார்க்குறதுக்கு கீ அப். ஸோ இதில் வந்து நான் கொடுக்குறேன் கண்ட்ரோல் டாக்கில் வந்து கீ டவுனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஈக்குவல் டெம்ப்ளேட் இட்டரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்கு. இதுக்குள்ள வந்து நான் கொடுக்குறேன் ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற கீயை டாட் கீ. ஸோ அவர் ஈவெண்ட் டாட் கீ என்ன, நம்ம எந்த கீன்றதான் ஒரு ஈவெண்ட் டாட் கீன்றது கொண்டு வரும். சரி, நான் இப்போ பார்த்து தானே அதில் கீன்றதுலாம் இருக்கும், நாம் எதை ப்ரெஸ் பண்ணுறோம் என்றதை காட்டுறது. ரைட். இது வந்து கீ அப். இப்போ பார்ப்போமா, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டில் போய் பார்க்குறேன் கன்சோலில். இப்போ நான் அரோ டவுன் எஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. ரைட், எஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, நான் அப்படியே அமர்த்தி வச்சு கொண்டிருக்கேன், இன்னும் நான் விடலை, ரிலீஸ் பண்ணலை. அப்போ என்ன ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு தரம் ட்ரிகர் ஆகிக்கொண்டே இருக்கு. இப்போ நான் விட்ட உடனே கீ அப். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன, எஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி கொண்டே இருந்தேன், பிறகு ப்ரெஸ் எடுத்துட்டேன். அப்போ கீ அப், கீ இது டவுன். இப்போ வந்து நான் திருப்பி அரோ இதை ப்ரெஸ், அரோ இதை மேலே அமர்த்தி கொண்டிருக்கேன் பாருங்க, அப்படியே இருக்கு 30 30 80, 80 ஆப்ஜெக்ட்ஸ் இது. ரைட். ஸோ எவ்வளோ நேரம், 104 வந்து அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், அமர்த்தி வச்சிருக்கேன், ஐ மீன் மில்லி செகண்ட்ஸ்.
இதே மாதிரி கீ அப், நான் அதை ரிலீஸ் பண்ணக்குள்ள இது இவர் ட்ரிகர் ஆகுறார். நான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இவர் ட்ரிகர் ஆகுவார், ரிலீஸ் பண்ணக்குள்ள இவர். அப்போ கீ டவுன் என்ன, ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது, கீ அப் பண்ண அந்த கீயை வந்து கீபோர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றது நம்மளே. So, இது விளங்குதா? என்ன ஈவெண்ட் கீ டவுன் அண்ட் கீ அப், என்ன ஈவெண்ட்? சைரன் கேலை டக்குன்னு சொல்லுங்க அப்போ. ரைட். ஸோ இது ஒரு டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. நான் இதில் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து போடுறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் இவரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு செஞ்சு ஆகும், சரியா? பொசிஷன் ரிலேட்டிவ் வேண்டாம், வியூ போர்ட்ல இருந்து கலட்டி எடுக்கிறதுக்கு. எலிமெண்ட் கெட் பண்ணி பாக்ஸ் இருக்கு. அப்பாக்குள்ள வந்து இவரை போடுவோம். காப்பி. ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். அதே கீயை ரிலீஸ் பண்ணால் எகெயின் பழைய நிலைமைக்கு வரணும். சேவ் பண்ணிட்டு இவ்வளோ இடத்த போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு கீயை தட்டுறேன் மேலே, அப்படியே. என்ன செய்யுது? இருங்க வரேன். சிஎஸ்எஸ் தான். மார்ஜின் ஹை டிஸ்பிளே ஃபிளெக்ஸ். font size 300 pixel. எல்லாம் சரிதானே? ம், ம், ம். இந்த இடத்துல இருக்கு. ரைட். நம்மளோட ஈவெண்ட் 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 இதுக்கு வந்து நம்ம ஈவெண்ட் வராது. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிரெக்டாக வந்து ஆப்ஜெக்டை கால் பண்ணி அவர் தனி மாற்றப்புறம் இதுக்கு இவர் டார்கெட் என்ற ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரல. ஆப்ஜெக்டை கால் பண்ணி அவருக்கு வந்து நம்ம டிரெக்டாக எழுதுவோம், சரியா? ஈவெண்ட் என்றவர் இங்கே வர மாட்டேன். மை பாக்ஸ், மை பாக்ஸ். இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த டாக்குமெண்ட்டுக்கு தனியாக எழுதுறோம். அந்த டாக்குமெண்ட்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்த கிளிக் பண்ணால் தனி நம்ம என்ன செய்யறோம், இந்த எலிமெண்ட்டை மாத்திரம். அப்போ டிரெக்டாக வந்து அந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸ் வராது. ஏன், நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்ல எங்கே கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகுது. மை பாக்ஸ். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, அப்படியே அமர்த்தி வச்சு கொண்டே இருக்கேன். இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், ஓகே. ப்ரெஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் எதையும் அமர்த்தலாம். எந்த கீ அமர்த்தினாலும் நீங்கள் கீ அப்படியே வச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன நடக்கும், நம்மளுக்கு கீ டவுன் என்ற ஈவெண்ட் வந்து லிசன் ஆகி கொண்டு இருக்கும். எடுத்தோடனே கீ அப் என்ற ஈவெண்ட் வந்து லிசன் ஆகும். இது இப்போ இது விளங்குதா சைரன் கலை? கீ டவுன் என்ற ஈவெண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் மீருக்கு விளங்குதா? ட்ரை பண்ணுங்க டீம், இதை கட்டாயம்.
ரைட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ரெடியா? ஸோ எனக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அடுத்தது பார்ப்போம். கலையன், பஸ்மியன், தைரன். ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செய்யும். நம்ம இப்போ அரோ மார்க்ஸ் இருக்குது தானே, அரோ கீஸ். அந்த அரோ கீஸை வச்சு இந்த பாக்ஸை மூவ் பண்ணுவோம். சரியா? இப்படி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பாக்ஸை மூவ் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் இவ்வளோ வேறையும் ரைட். இது சரி. நான் கெட் எலிமெண்ட் பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள எழுதுவோம். என்ன செய்யணும்? நம்ம பாக்ஸை அமுக்கிய ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அது அப்படியே மூவ் ஆகணும். விட்டா நார்மல் ஆகிடணும். ரைட். ஸோ இதுக்குள்ள வந்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ண போறேன். இஃப் ரைட் நம்மளோட இவன்ற கீ கீ ஸ்டார்ட் வித் arrow. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, இந்த அரோ கீஸுக்கு எப்படி வந்து பார்த்துட்டு காட்டினால, மேல் வந்து அரோ அப் அண்ட் வரும், கீழே இது வந்து அரோ டவுன் அண்ட் வரும், சைடு வந்து அரோ லெஃப்ட், அரோ ரைட். உதாரணத்துக்கு வந்து கன்சோல் டாட் லாக் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஈவெண்ட் டாட் கீயை சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்களா, பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அரோ மேலே கிளிக் பண்ண அப்படி வருது, அரோ அப் பண்ணி வருது, சைட்டுக்கு வந்து அரோ ரைட், கீழே வந்து அரோ டவுன், இங்கே வந்து அரோ லெஃப்ட். பார்த்தீங்களா? அப்போ எல்லாமே வந்து அரோவில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், இவர் இதைத்தான் கிளிக் பண்ணுறாரா, இந்த ஈவெண்ட்ஸ் நம்மளோட அரோ ஈவெண்ட் அரோ கீஸ் தான் கிளிக் பண்ணுறா. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். வார கீ வந்து இதான கீ, ஈவெண்ட்ல இருக்கிற கீ, அது அரோவில் ஸ்டார்ட் ஆகுதாண்டு. ஸ்டார்ட் ஆகினால் இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எழுதணும். ஸ்விட்ச் ஈவெண்ட் டாட் கீ கேஸ் 1. முதலாவது கேஸ் என்ன? கேஸ் 1 arrow up, arrow up. ஸோ arrow upல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்? y வந்து ஸோ இதை எப்படி மூவ் பண்ண போறேன் வேண்டாம். சரி, அந்த ஐடியான்னு சொல்றேனே. இதை வந்து நான் என்ன பொசிஷன் வந்து ரிலேட்டிவ், அதாவது வியூ போர்ட்ல இருந்து இவரை கலட்டி எடுத்துட்டு இப்போ இவர் நான் என்ன செய்யலாம்? பொசிஷன் பண்ணலாம். இந்த டாப், அடுத்தது வந்து டாப் அண்ட் லெஃப்ட் வந்து இதை கொடுக்குற மூலம், பொசிஷன் கொடுக்குற மூலம், பிக்சலில் கொடுக்குற மூலம் இவரை நான் என்ன செய்யலாம்? இப்படி மூவ் பண்ணி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இவர் இதில் வந்து பாருங்க, டாப் ஒரு 25 பிக்சல் கொடுத்தா என்ன மூவ் ஆகுது. இப்போ 250 பிக்சல் கொடுத்தா 250 மூவ் ஆகுது. அப்போ இந்த டாப் அண்ட் லெஃப்ட் பொசிஷன்ஸை வச்சு, சரி, டாப் லெஃப்ட் பொசிஷன்ஸை வச்சு அந்த பிக்சலை வச்சு இவரை நான் என்ன செய்யலாம்? இதில் மூவ் பண்ணி கொள்ளலாம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? அரோ மேலே அரோ மார்க் அமர்த்தினால் நான் மைனஸ் பண்ணுறேன். அவர் இருக்கிற சைஸ்ல இருந்து மேலே இருக்கிற டாப் பொசிஷன், இப்போ 10 பிக்சல் இருக்குன்னா மேலே அமர்த்தினா மைனஸ் பண்ணணும். சரிதானே? இதுக்கு முதல் நான் ஒரு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றேன். const const ஒருக்கா ப்ரெஸ் பண்ணக்குள்ள இவ்வளவு தூரம் போகணும். மூவ்மெண்ட் amount amount equal to 10. ஆக்சுவலாக 10 பிக்சல்ஸ். நான் பிக்சல் வந்து ப்ரீ ஆட் பண்ணுவோம். ஸோ லெட் எக்ஸ், முதலாவதா எக்ஸ் வந்து 0, லெட் y வந்து 0. அதாவது y என்ற டாப்ல இருந்து y பொசிஷன், டாப்ல இருந்து இந்த பாக்ஸுக்கு இடையில இருக்கிற இடைவெளி வந்து y டிஸ்டன்ஸ், இங்க லெஃப்ட்ல இருந்து இருக்கிறது x டிஸ்டன்ஸ். இது ரெண்டுமே ஃபர்ஸ்டா 0. ரைட், இதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து யாராச்சும் ஒரு மேலே அரோ அப்ப கிளிக் பண்ணால் மேல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ்ல, இன்ச் இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ்ல என்ன செய்யணும்? 10 நான் மைனஸ் பண்ணணும். ரைட், அந்த 10ன்றது என்ன? மூவ்மெண்ட் அமௌண்ட்டை வந்து நான் மைனஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்யறேன்? இவடத்தை வந்து மூவ்மெண்ட் அமௌண்ட் வையிலிருந்து மூவ்மெண்ட் அமௌண்ட்டை கழிச்சு எகைன் வையில் ஸ்டோர், உடனே பிரேக். ரைட். இப்போ அடுத்தது வந்து கேஸ் 2. ஸோ நான் என்ன செய்யறேன் விளங்கு தாட்டி? கேஸ் 2 வந்து அரோ டவுன். நான் என்ன செய்யறேன் விளங்குதா ரெண்டு பேருக்கும்?
ஸோ அதுக்கு பிறகு பிரேக் ஒவ்வொன்றுக்கும். இப்போ எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இதில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் திருப்பி எனக்கு செஞ்சு காட்டுங்க ஆகும். நீங்கள் கோடை போடுங்க, எப்படி மெஷர்மெண்ட்ஸ் வருமெண்ட் ஆகும், எப்படி யோசிக்கிறீங்கன்னு ஆகும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு காட்டிட்டேன்ல. அரோ அரோ டவுனை கிளிக் பண்ணால் என்ன என்ன செய்யணும்? வைலேருந்து கழிக்கணுமா கூட்டணுமா, எதை கழிக்கணும் கூட்டணும், அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சிங்க ஆகும். எனக்கு டைப் பண்ணி போடுங்க. நீங்கள் தார சட்டில் தாரது தான் நான் இடத்த ப்ளேஸ் பண்ணணும்னா அரோ அப், அரோ டவுன், அரோ ரைட், அரோ லெஃப்ட், அரோ ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அரோ அப் பண்ணால் மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து 10 கழிச்சு அது மேலே மூவ் ஆகும் என்ன. ஸோ அதே இது வந்து இப்போ ஒவ்வொன்றுக்கும் செய்யும். லெஃப்ட் அமர்த்தினா எங்கே என்ன செய்யணும், கீழே டவுன் அமர்த்தினா என்ன செய்யணும், அந்த கல்குலேஷனோட அக்கறை போடலாம். தவிரன் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு செய்யும் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும். ஃபஸ்மீர் ஃபஸ்மீரும் கிளையும் வந்து டவுனுக்கும் ரைட்டுக்கும் செய்யுங்க. நான் அப் செஞ்சது தானே. சரியா ஒரு 5 மினிட்ஸ் டைம் தானா. ட்ரை பண்ணலாமா இல்லாட்டி நான் செஞ்சு காட்டணுமா? ட்ரை பண்ண போறீங்க, எனக்கு அதை சொல்லுங்க. இல்லைண்ணா டைம் தானே. ட்ரை பண்ணுவீங்கண்டா டைம் தரேண்ணா, இல்லாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். கையுடன் கிடையும் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போடுங்க. ரைட். கிளை வந்து அரோ டவுனுக்கு வந்து செஞ்சாச்சு. ரைட், அதை அப்படியே நான் காப்பி பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் மீரும் போடுங்களா அரோ டவுனுக்கு. வையோட வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஏன்? ஸோ இருக்கிற இந்த இவரை கீழ் நோக்கி அமர்த்தினா இவர் கீழே போகணும். அதாவது இந்த இதோட வந்து ப்ளஸ் பண்ணணும் என்னோட மூவ்மெண்ட் அமௌண்ட். அப்போ அவர் என்ன செய்வார், கீழே மூவ் ஆகி போவார். ரைட் ரைட். தைரனும் ரைட். அப்படி எடுத்து லெஃப்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும், இதில் ப்ளஸ் பண்ணணும், இதோட ப்ளஸ் பண்ணணும். ஸோ ரைட்டுக்கு ப்ளஸ் பண்ணணும், லெஃப்ட்டுக்கு மைனஸ் பண்ணணும். ரைட். இப்போ நாம எக்ஸ் ஒய் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நாம கண்டுட்டோம். இப்போ என்ன செய்யணும், நாம அவரை டாப் அண்ட் இதை வந்து செட் பண்ண மாட்டா சரி. எப்படி செட் பண்ற எல்லாம் முடிய ஸோ சுவிட்ச் கேஸில் நம்ம கண்டு முடிய மை பாக்ஸை கால் பண்ணி டாட் ஸ்டைலில் வந்து டாட் டாப்பை வந்து ஈக்குவல் டெம்ப்ளேட் இட்டரல். நாம யூஸ் பண்ண ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் சைனில் யாரு டாப்புக்கு வந்து ஒய்யை செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டு இவரோட ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணணும் என்னட்டு பிக்சல், இல்லாட்டி ஒர்க் ஆகாதா. ரைட். இப்போ டாப் ரைட், இவருக்கு வந்து லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து எக்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பாருங்க, நான் இங்கே கொடுக்குறேன், இங்கே மூவாது, இங்கே கொடுக்குறேன், நம்மளுக்கு இங்கே மூவாது. ஸோ இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குண்ணே. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருக்கு. ஏன் ஆரோ அப் ஒர்க் பண்ணலை, டவுன் ஒர்க் ஆகுது, ஆரோ அப் வந்து ஒர்க் ஆகுது. கீபோர்டில் ஒர்க் ஆகலை இல்லாட்டி ஆமாம் ஆரோ மேலே ஒர்க் ஆகுது. ரைட் ரைட். இந்த இப்போ பார்த்தீங்களா டாக்குமெண்ட்டில் வந்து இது நான் ஆரோவை கிளிக் பண்ணி
இவர் வந்து தாண்டி ஃபுல்லாக போகிற ரைட். நான் டாப்புக்கு தானே கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு எப்படி இந்த கீபோர்ட் ஈவெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. விளங்கிட்டா டீம் இது? தைரன் விளங்கிட்டா? ரைட். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட ஈவெண்ட் லிஸ்னர்ஸ். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு நீங்கள் கேம்ஸ் ரெடி பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ மூவ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கூட ஒரு டிப்பை வச்சு அதை மூவ் பண்ணி அந்த ஒரு நான் பார்த்தேன் ஒரு 3D டிசைன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்படியான ஐடியாஸை வச்சு தான் செய்கிறது. ரைட். ஸோ நாம இதோட வந்து ரேப் பண்ணுவோம். சரிதானே? என்ன ஒரே நாளில் இதுக்கு மேலேயும் நான் இது செஞ்சேன் என்றால் கூட ஓவர்லோடாக போயிடும். ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டை வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி முடிய ஸோ இவ்வளோ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து நோட் லிஸ்ட் என்ன கிளாஸ் லிஸ்ட் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். ஜஸ்ட் சின்ன ஒரு தியரி. ப்ரொமிஷன் ஏசிங் வெயிட் இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஜேசன் ஃபைல்ஸ் ஒரு 6 மினிட்ஸ் இருக்கும். ஏபிஐயும் ஒரு 10 மினிட்ஸ். பிறகு வந்து வெதர் ஆப் ப்ராஜெக்ட் இதையும் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் உங்களுக்கு தருவேன். ஸோ நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன இருக்குது இவ்வளோத்தையும் பார்க்கணும். அதோட நேவ் பார் டிசைன் பண்ணணும். அடுத்தது ஃபோம் ஒன்று வந்து நம்ம தயிரும் கட்டுறது ஃபோம் கண்ட்ரோல் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு எப்படி செய்கிறது. ஸோ டேட்டாஸ் எப்படி ஃபோம் அந்த ஃபோமில் அதை எடுக்கிறது அதை வச்சு வேறு வேறு ஆப்ரேஷன்கள் செய்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். சரி ஓகே தானே டி? தைரன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் பீட் ஓகே தானே? ரைட். ஓகே டீம், நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சந்திப்போம். அதுவரை பாய் பாய்.